ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே எடுத்த வீடியோ தான். அம்மா வருஷ வைக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அம்மாவும் தம்பியும். அதுக்காக தான் மீன் எடுத்து சமைச்சிருந்தேன். மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரைக்கு, கொஞ்சம் குழம்புக்குன்னு பிரிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மீனை மசாலாலாம் தடவி எடுத்து வச்சுட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழம்பு நான் எப்படி வைப்பேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமேட்டுக்கா சீரகம் எல்லாத்தையும் போட்டு அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சு வெங்காயத்தையும் போடணும். சின்ன வெங்காயம் தான் இன்னும் பெஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து அது உள்ள போட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா தக்காளி போட்டு தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சமாக கார மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு நல்லா கலரி விட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி, அது கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா புளி கரைச்சு அது கூட ஊத்திட்டு, அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏத்த அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு, தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு, அதுக்கு நல்லா கொதிச்சு வரணும். அது நல்லா கொதிச்சு சுண்டுனதுக்கு அப்புறமேட்டுக்கா, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச மீன் வந்து அதுக்குள்ள சேர்த்து, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்ல வேக விடணும். அது நல்லா மீன் வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா பார்த்தா சூப்பரான டேஸ்டியான என்னோட ஸ்டைல்ல மீன் குழம்பு ரெடியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா மீன் குழம்பும் வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுட்டேன் சைட்ல. எல்லா சமையலையும் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு பார்த்தா தம்பி மட்டும் தான் வந்திருந்தான். அம்மா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு ஈவினிங் போல் டீ வச்சு கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.